ராகி மாவை நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ராகி முளைக்கட்டி அது மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற ராகி மாவை கூட நீங்கள் இது மால்ட் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ராகி மாவை வறுத்தெடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு 10 முந்திரி, கொஞ்சமாக பாதாம் நம்ம அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய், நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக குங்குமப்பூ, அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னே இப்போ ராகி மாவை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ராகி மால்ட்டை 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம்.